வணக்கம். பளிங்கு யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய காணொளியில் நாம் பொழுது கண்டு இரங்கல் என்ற திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 23வது அதிகாரத்தின் கருத்துக்களை பார்க்கலாம். பொழுது கண்டு இரங்கல் என்பது தலைவனது பிரிவை நினைத்து வருந்துகிற தலைவியினுடைய அந்த ஏக்க நிலைகளை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. தன்னை விட்டு பொருள் வழியில் சென்ற அந்த தலைவன் உரிய காலத்தில் திரும்பி வருவான் என்று காத்திருக்கக்கூடிய தலைவி அவனது வருகையை காண இயலாமல் தவித்து கொண்டிருக்கிறாள். அவ்வாறு தவித்து கொண்டிருக்கக்கூடியவள் மாலை பொழுது வருகிற பொழுது அந்த தவிப்பு அவளுக்கு எவ்விதமான உணர்வுகளை எல்லாம் ஏற்படுத்துகிறது என்பதாக இந்த குறட்பாக்களினுடைய கருத்துக்கள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதில் முதலாவது குறளாக நாம் பார்க்கக்கூடியது, மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது என்று முதல் குறளிலே அவளுடைய அந்த துன்பத்தினுடைய ஒரு உச்ச நிலையை வள்ளுவர் சொல்லுகிறார். உன்னை மாலை வேலை என்று சொல்வது எப்படி சரியாக இருக்கும்? நீ மாலையோ அல்லை, நீ மாலையே கிடையாது. நீ எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீ மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ, என்னை மணந்தவருடைய உயிரை வதைக்கும் மரண காலமாக நீ இருக்கிறாய் என்று உன்னை குறிப்பிடுவது தான் சரியாக இருக்கும் என்று என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த தலைவியினுடைய அந்த வேதனையினுடைய உச்சமாக இந்த முதல் குறள் அமைந்திருக்கிறது. அப்போ மாலையை என்ன செய்கிறன்னா வாழ்த்துறா, நீ வாழ்க. ஏன் வாழ்த்துறான் அப்படின்னா, என்னுடைய அந்த துயரத்தை நீ பார்த்து ரசிக்கிறாய், என்னுடைய காதலனை நீ என்ன செய்கிற, என்னை விட்டு நீ பிரித்து வைத்து நான் படுகிற துயரத்தை கண்டு நீ என்ன செய்கிற அப்படின்னா சிரித்து மகிழ்கிறாய் என்பதாக மாலையை பார்த்து, மாலையினுடைய அந்த வருகையை பார்த்து மனம் வருந்தி தலைவியினுடைய ஏக்கம் அமைந்திருப்பதாக இந்த முதல் குறள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இப்போது மாலையோ அல்லை மணந்தாரனுடைய உயிர் உண்ணும் வேலை நீ, அப்போ என்னை மணந்த என்னுடைய காதலனுடைய உயிரை என்ன செய்கிற, உண்டு கொண்டிருக்கிறாய். என்னுடைய வேதனையை பற்றி உனக்கு என்ன செய்யலை, சிறிதும் தெரியவில்லை. ஆனால் நீ என்ன செய், நீ வாழ்க என்றாலும் நீ என்ன செய், வாழ்க என்று என்ன செய்கிற அப்படின்னா வஞ்சமாக வாழ்த்துவதாக இந்த குறளை நாம் பார்க்கலாம். அதற்கடுத்து இரண்டாவது குறளும் அதே வாழ்த்து என்ற முறையில் தான் இருக்கிறது. புன்கண்ணை வாழி என்று வாழ்த்துக்கிறார். புன்கண்ணை வாழி. மருள் மாலை என் கேள் போல் வன்கண்ணதோ நின் துணை. அப்போ இந்த குறள் என்ன சொல்கிற அப்படின்னா, நீ பார்க்கறதுக்கு என்னை போல் நீ கூட வாட்டத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது. புன்கண்ணை வாழி, என் காதலரை போலவே உன் காதலரும் ஒருவேளை உன்னை விட்டு பிரிந்து விட்டாரோ. முதல் குறள் என்ன சொன்னா அப்படின்னா, என்னுடைய காதலரை பிரித்த அந்த துயரத்தை எனக்கு நீ கொடுக்குற என்றாலும் நீ வாழ்க என்று சொன்னவள் என்ன செய்யணும், அதுக்கு தழுகையான ஒரு பொருளை சொல்கிறான். உன்னை பார்த்த கண் கலங்கி இருப்பது போல் இருக்கிறது, புன்கண்ணை வாழி. உன்னை பார்த்தா பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து என்ன செய்யுது, கண்ணீர் துளிகள் வழிவது போல் இருக்கிறது. அப்போ துன்பம் நிறைந்த விழிகளில் நீரை கொண்டிருக்கக்கூடிய கண்ணை உடையவளே நீ என்ன செய், வாழ்க. மருள் மாலை என் கேள் போல் வன்கண்ணதோ நின் துணை. என்னுடைய தலைவன், என் கேள் என்னுடைய தலைவன், எனக்கு உறவினராக இருக்கக்கூடியவன் என்னை விட்டு பிரிந்து சென்றதனால் நான் எவ்வாறு வருந்துகிறேனோ அதுபோல உன்னுடைய துணைவனும் உன்னை விட்டு நீங்கிவிட்டானோ, அதனால்தான் நீ என்ன செய்கிற, அழுது கொண்டிருக்கிறாயோ, உன் கண்கள் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறதோ என்பதாக இந்த இரண்டாவது குறளை சொல்லுகிறார். அப்போ அந்த மாலை வேலை என்பது தன்னை போலவே துன்பம் அடைந்ததாக, துன்பத்தோடு இருப்பதாக அவன் என்ன செய்கிறார் அப்படின்னா நினைத்து கொள்ளுகிறான். அப்போ தன்னுடைய துன்பம் என்பது மாலையினுடைய துன்பம் போல, அப்போ மாலை தன்னை போன்றவே துன்பம் அடைகிறது என்பதாக தன்னை போன்ற ஒரு துன்ப நிலையில் மாலை காலமானது இருப்பதாக அவள் என்ன செய்தனா கற்பிதம் செய்து கொண்டு வருந்துகிறாள். ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் அந்த சிவந்த நிலையில் அந்த பொழுது மறைகிற அந்த தருணத்தை பார்த்து அதனுடைய
மாலை வேலையினுடைய கண்கள் என்று அவள் நினைக்கிறாளோ என்னவோ என்று நாம் இதை யூகித்து கொள்ளலாம். ஒருவேளை அப்படி யூகித்தோம் என்று சொன்னால் சரியாக இருக்கும். ஏனென்றால் அந்த வருத்தத்தினுடைய உச்சத்தில் கண்கள் கலங்கி இருக்கிற பொழுது சிவந்த நிலையில் இருக்கும். ஒருவேளை மாலையில் அந்த பொழுது மறைகிற அந்த தருணம் தன்னை போன்றவே ஒரு துன்ப நிலை இருப்பதாக அவள் நினைப்பதில் பொருத்தமுடையதாக இருப்பதாக நாம் நினைத்து கொள்ளலாம். இவ்வாறு மாலையை வாழ்த்துகிற நிலையில் ஒன்று ஒரு புறமாகவும் இன்னொன்று அதற்கு நேர் புறமாகவும் என்று 2 நிலைகளில் மாலையை பொழுதை பார்த்து அவள் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய துன்பத்தின் உச்சத்தில் இப்படியா அப்படியா, இதுவா அதுவா என்று என்ன செய்கிறா அப்படின்னா, 2 நிலைகளில் ஒரு நிலையில் இல்லாமல் முரண்பட்ட நிலையில் அவளுடைய தவிப்பு, அதனுடைய வேதனை என்பது இங்கே 2 குறட்பாக்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதற்கடுத்ததாக 3வது குறள், பனி அரும்பி பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும். கண்களிலிருந்து கண்ணீரானது அரும்பி துன்பப்படுவது போல இந்த மாலை காலம் என்ன செய்தான் தோன்றுகிறதாம். அப்படி தோன்றுகிற அந்த மாலை காலம் என்ன செய்யுது அப்படின்னா, துணி அரும்பி துன்பம் வளர வரும். அச்சத்தை உண்டாக்குகிற துன்பத்தை உருவாக்கி கொண்டு என்ன செய்யுது அப்படின்னா, அந்த துன்பத்தை மேலும் மேலும் பெருக்குவது போல அது என்ன செய்யுது அப்படின்னா வருகிறதாக சொல்லுகிறார். அதாவது மாலை நேரம் என்ன செய்யுதுன்னா, அந்த மாலை கொஞ்சம் கொஞ்சமாக இருளுடைய அந்த வருகை என்பது தலைவிக்கு என்ன செய்யுது அப்படின்னா, அச்சத்தையும் அந்த அச்சத்தை தொடர்ந்து வரக்கூடிய துன்பத்தையும் அந்த துன்பத்தினுடைய நிலையை படிப்படியாக அதிகரிக்க செய்கிற ஒரு வேலையை அந்த மாலை வேலை என்பது அவளுக்கு ஏற்படுத்துவதாக இந்த குறள் சொல்லுகிறார். அப்போ பனியரும்பி பைதல் கொள் மாலை, பைதல் என்று சொன்னால் இங்கே துன்பம், அந்த துன்பத்தை தரக்கூடிய அந்த மாலையானது அச்சத்தை உண்டாக்குகிறது. என்னாச்சு, தலைவன் இனிமே வருவானா மாட்டானா, ஏன்னா இருள் கவிய ஆரம்பித்து விட்டது. மாலை நேரத்துக்குள் அவன் வரன்னு சொன்னான், இன்னும் வரலை. அப்போ அது என்ன செய்தவள்னா, துன்பத்தையும் அச்சத்தையும் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதுபடுத்துகிறது. அது என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர ஆரம்பிக்கிறது என்பதாக இந்த குறள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக இந்த மாலை என்ன செய்கிறார் அப்படின்னா ஒன்றோடு ஒப்பிடுகிறார். காதலர் இல்வழி மாலை கொலை களத்து ஏதிலார் போல வரும். இப்போ அந்த கொலைக்களத்தில் இருக்கக்கூடிய பகைவர்கள், போர்க்களத்தில் இருக்கக்கூடிய பகைவர்கள் தன்னுடைய போர்க்கருவிகளை வைத்து கொண்டு எதிரியை தாக்குவதற்காக சினத்தோடு வருவது போல இந்த காதலர் உடன் இல்லாத இந்த வேளையில் இந்த மாலை என்ன செய்தான் அவளுக்கு பெரும் துன்பத்தை கொண்டு வருவதாக சொல்லுகிறான். அப்போ இந்த குறளில் என்ன இருக்குது அப்படின்னா, அவள் தன்னையும் தன்னுடைய நிலையும் நினைத்து அவள் வேதனையினுடைய உச்சத்தை தொடுவதாக பார்க்க முடிகிறது. அப்போ தலைவன் உடன் இருக்கிற பொழுது அவள் மாலை நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்த அந்த தருணங்கள் அவளுக்கு மனதில் வந்து போகிறது. அப்படி வந்து போகிற சூழலில் அவர் இப்படி இருந்த பொழுது நான் இன்பமாக இருந்தேன், அவள் அந்த இன்பத்தை அவள் நினச்சி பார்க்குறான். அப்போ தலைவனோடு மாலை வேளைகளில் அவர் கூடி மகிழ்ந்த அந்த மகிழ்ச்சியான தருணங்களை அவள் நினைத்து பார்க்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தற்போது இல்லை என்பதை அவளுடைய மனம் ஏற்க மறுக்கிறது. அப்போ அதனால் வரக்கூடிய அந்த வேதனை என்பது அவளை மிகவும் வருத்துகிறது. அப்போ அந்த வேதனையை அவள் இப்படி ஒப்பிட்டு பார்க்குறாள். எதோட அப்படின்னா, போர்க்களத்தில் பகைவர்களை கொல்ல வருவதற்கு ரொம்ப கொடூரமான ஒரு கோபத்தோட கையில் மிகப்பெரிய கருவிகளை வைத்து கொண்டு பகைவர்களை வெட்டி வீழ்த்துவதற்கு சினத்தோடு வரக்கூடியவர்கள் எப்படி வருவார்களோ அதுபோல் இந்த மாலை இருக்கிறதா. அப்போ ஒரு காலத்தில் அந்த மாலை என்ன செய்தது அப்படின்னா இன்பத்தை தந்தது. அப்போது இன்பத்தை தந்த மாலை, அப்போது இன்பத்தை தருவதற்கு காரணம் யார்? தலைவன் உடன் இருந்தான். அப்போ இங்கே தலைவன் இல்லை. அப்போ காதலன் இல்லாத இந்த நிலையில் அதே மாலை தான் காதலனோடு இருந்த பொழுது என்ன இன்பத்தை அடைந்தாலோ அந்த இன்பத்திற்கு நேர் எதிரான இந்த துன்பத்தை அதே மாலை தருகிறது. எப்போ? காதலன் இல்லாத போது. அப்போ ஒருவேளை காதலன் இருந்த போது இது என்ன செய்யும் அப்படின்னா நேர் எதிரான பொருளில் அது அமையும். அவளுக்கு இன்பத்தினுடைய உச்சத்தை தரும். அப்போ இன்பத்தினுடைய உச்சம் என்ற இல் பொருளில் இங்கு துன்பத்தினுடைய உச்சம் என்பதாக இது மாறி அமைவதை நாம்
பார்க்கலாம். அப்போ இதை அந்த அடுத்த பாடல் மூலமாக இந்த எண்ணத்தை நாம் உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ அடுத்த குறள் இப்படி இருக்கிறது: காலைக்கு செய்த நன்று என் கொல், எவன் கொல் யான் மாலைக்கு செய்த பகை. அப்போ மாலைக்கு நான் என்ன பகை செய்து விட்டேன், காலைக்கு நான் என்ன நன்மை செஞ்சுட்டேன். ஏன்னா காலை எழுகிறாள், காலை எழுந்தபோது அவளுக்கு என்ன இல்லை அப்படின்னா துன்பம் இல்லை. அப்போ துன்பம் இல்லவே இல்லையா என்று நாம் என்ன செய்ய முடியாதுன்னா நினைத்து விட முடியாது. அப்போது காலையில் அவளுக்கு ஏன் அந்த துன்பம் இல்லை, மாலையில் ஏன் அந்த துன்பம் அது? அப்போ இதற்கு நாம் பண்டைய கால மக்களுடைய வாழ்வியலை புரிந்து கொண்டால் மிகச்சரியாக இருக்கும். நாம் இன்றைய நவீன உலகத்தோடு இதை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அது மிக சரியாக இருக்காது. என்ன காரணம் என்று சொல்ல, இன்று காலை பகல் இரவு என்ற வேறுபாடு இல்லாத ஒரு சமூக சூழலில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பகல் 12 மணியா அல்லது இரவு 12 மணியா என்ற எந்த விதமான வேறுபாடும் இல்லாத ஒரு வேகமான ஒரு இயந்திரத்தனமான ஒரு அறிவியல் தொழில்நுட்ப உலகில் நம்முடைய வாழ்க்கையானது அமைந்திருக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கை முறைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் பண்டைய கால மக்களுடைய வாழ்க்கை முறை. அப்போ மாலை 6 மணிக்கு மேலே எங்குமே வெளிச்சம் இருக்காது. அப்போ சிறிய அளவிலான விளக்குகளினுடைய வெளிச்சம் மட்டுமே. அப்போ 6 மணிக்கு மேலே அனைவரும் வீட்டுக்குள் சென்று விட வேண்டும். அப்போ 6 மணிக்கு மேலே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாது, பேசிக்கொள்ள முடியாது என்பது போன்ற ஒரு நிலைமை. அதுதான் அந்த காலகட்டத்தினுடைய இயல்பான நிலையாக இருந்தது. அப்போ திருமணமானவர்கள் ஒரு இல்லத்தில் இருப்பதும் விலகி இருப்பவர்கள் தனிமையில் இருப்பதும் என்பதுமான ஒரு நிலையில் அவர்களுக்கு பேசுவதற்கு கூட, தன்னுடைய கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கு கூட வேறு நபர்கள் இல்லாத ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு தனிமை. அப்போ அந்த தனிமையினுடைய வேதனை தான் இப்படி இருக்கிறது. அப்போ காலை வேளையில் இந்த தலைவிக்கு என்ன செய்வா, பல்வேறு பணிகள் இருக்கும், அவளுக்கு தோழிகள் இருப்பார்கள். அப்போ தோழிகளோடு அவள் பேசி கொண்டிருப்பாள். அப்போ அந்த தோழிகளோடு பேசிக்கொள்வது, தனக்கான வாழ்நாள் கடன், அன்றைய பொழுதில் செய்ய வேண்டிய கடமைகள், அந்த கடமையில் சின்ன சின்ன வேலைகளை செய்வது, இப்படியாக அவள் என்ன செய்கிறா அப்படின்னா தலைவன் பற்றிய அந்த துன்பத்தை மறந்து இருக்கிறாள். அப்போ காலையினால் என்ன செய்கிறா அப்படின்னா இந்த ஒரு சூழல் இருக்குது. அதனால தான் அவள் என்ன செய்கிறா, காலைக்கு செய்த நன்றின் கொள். காலை வேளையில் இந்த துன்பம் இல்லையே. ஏன் இந்த துன்பம் இல்லை? காலை எழுந்தேன், என்னுடைய தோழிகளோடு நான் பேசி கொண்டிருந்தேன், எனக்கென்று இருக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகளில் என்னுடைய அந்த தலைவனை பற்றிய அந்த வேதனை என்ன செய்யலை, என்னை பெருசாக பாதிக்கலை. அப்போது அந்த காலைக்கு நான் என்ன நன்மையை செய்தேன். ஆனால் எவன் கொல் யான் மாலைக்கு செய்த பகை. அப்போ மாலைக்கு நான் என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டேன், என்ன துன்பத்தை செஞ்சுட்டேன், ஏன் என்னை இந்த மாலை இப்படி போட்டு வருத்துகிறது? ஏன் மாலை நேரத்தை வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும்? தோழிகள் எல்லாம் அவர் ஒரு இல்லத்திற்கு சென்று விடுவார்கள். அப்போ தலைவனுடைய வேதனை அவள் என்ன செய்து மெல்ல மெல்ல படர ஆரம்பிக்கிறது. அவளுக்குள்ள அந்த வேதனை உச்சத்தை அடைகிறது. அவளோடு இருந்த அந்த தருணங்களை நினைத்து பார்க்கிறாள், அந்த இன்பத்தை நினைத்து பார்க்கிறாள். அந்த இன்பங்கள் எல்லாம் அவளை என்ன செய்கிறது, இப்போது துன்பங்களாக கொண்டு வந்து தாக்குகிறது. அப்போ இந்த முரண்பாடு, இதைத்தான் நம்ம மேலே பார்த்தோம். கொலை களத்து ஏதிலார் போல என்பது என்ன செய்யுதுன்னா, இந்த மாலை நேரத்தில் தலைவனுடைய அந்த பிரிவு தரக்கூடிய அந்த துயரம், அப்போ இன்பத்தினுடைய நேர் எதிரான துன்பத்தினுடைய உச்சமாக இந்த 2 குறட்பாக்களையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த பிரிவு என்ற விஷயம் என்ன செய்யுது அப்படின்னா, இங்கே இன்பத்தையும் துன்பத்தையும் என்ன செய்யுது அப்படின்னா ஒன்றோடு ஒன்று மோத விட்டு அந்த இன்பத்தை உணர்கிற அந்த தருணங்களில் துன்பம் என்ன செய்தாலும் அவளை போட்டு நசுக்குகிறது என்பதாக இந்த 2 குறட்பாக்கள் அமைந்திருக்கிறது. அப்போ இதை நம்ம அடுத்த குறளில் இதை புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த குறளில் அதை வெளிப்படுத்துகிறான். என்னென்னு, மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்தது இலேன். மாலை இந்த மாதிரி துன்பத்தை தரும் என்று நான் என்ன செய்யலை, அவர் இல்லாத காலத்தில் நான் என்ன செய்யலை, நினைத்து கூட பார்க்கல. இப்போ தலைவன் தன்னோடு இருக்கிற பொழுது அவள் என்ன செய்தா, மாலை நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தா. அப்போ மாலை நேரம் என்பது மகிழ்ச்சிக்கான ஒரு நேரம் என்பதாக அவள் முழு மனதோடு உணர்ந்திருந்த ஒரு உண்மை. அப்போ அவள் அந்த மாதிரியான இன்பமான ஒரு காலங்களில் அவள் என்றைக்குமே என்ன செய்யலை, கொஞ்சம் கூட என்ன செய்யலை அப்படின்னா நினைத்து கூட பார்க்கல. அறிந்து இலேன் அப்படிங்கிறது, நான் அப்படி அறிந்திருக்கவில்லையே, அந்த ஒரு ஏக்கம்தான். நான் அப்படி ஒரு விஷயம், நாளைக்கு இப்படி ஒரு பிரிவு வரும்,
தலைவன் உடன் இருக்க மாட்டான், அவன் உடன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றிய நினைவுகள் தன்னை வருத்தம், தான் துன்பத்தை அடைவேன் என்பது போன்ற எந்த ஒரு சிந்தனையும் அவள் என்ன செய்யல அன்று கொள்ளவில்லை. அப்போ இதுதான் சொல்லுகிறார். மாலை நோய் செய்தல். என்ன நோய்? பிரிவு நோய். அவன் இல்லாத அந்த துன்பங்கிறது என்ன செய்யுது? நோயாக இருக்கிறது. பிரிவு துன்பம் என்பது இங்கே என்ன செய்யுது அப்படின்னா நோயாக அவளை தாக்குகிறது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு நோய் என்பது எதிர்காலத்தில் தனக்கு வரும் என்று தலைவன் உடன் இருந்த பொழுது அவள் அறிந்திருக்கவில்லை என்று வள்ளுவர் கூறுகிறார். சரி, இந்த நோய் எப்படி படிப்படியாக வளரும்? அப்போ காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். அப்போ 3 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, காலை அரும்பும், பகலில் போதாக இருக்கும், மாலை மலரும். அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போன்ற பூவான பூவாயி என்ற ஒரு திரைப்பட பாடல் வரிகள் இந்த குறளினுடைய நீட்சியாக நாம் பார்க்கலாம். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா பெண்ணினுடைய அந்த வளர்நிலையை பற்றி சொல்வதாக இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன செய்யற அப்படின்னா ஒரு தலைவனுடைய துன்பத்தினுடைய நிலை. காலையில் என்ன செய்யுதுன்னா துன்பம் அவளுக்குள்ளே இருக்குது, அது என்ன செய்யுதுன்னா அரும்புகிறது. அப்போ தான் துன்பம் அவளுக்குள்ளே மெல்ல ஒருவேளை அந்த அதிகாலையில் கொஞ்சம் அந்த துன்பத்தினுடைய உச்சத்தை அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துயரத்தினுடைய நிலையிலே அப்படியே கொஞ்சம் உறங்கி இருப்பா போல். அப்போ உறங்கி எழுகிற அந்த வேளையில் விடிந்தவுடன் அவள் கண் விழித்தவுடன் என்ன செய்யுது அப்படின்னா துன்பம் மீண்டும் அவளுக்குள்ள மெல்ல அரும்புகிறது. பகல் வேளையில் அது போதாக மாறுகிறது. போதாகனா கொஞ்சம் கொஞ்சமாக வளருகிறது. அப்போ காலையில் தோழிகள் இருப்பார்கள், அவளுக்கான வேலைகள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த வேலைகளினுடைய தொடர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலைகள் என்ன செய்யும்? செய்து கொண்டே இருப்பான். அப்படி செய்து கொண்டே வருகிற பொழுது கொஞ்சம் அந்த வேலைகளுக்கு இடையில் என்ன செய்யணும்னா தலைவனுடைய நினைவு என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் போது. அப்போ அரும்பாகி போதாகி மலர். மலர் என்றால் முழுமையாக அந்த மலரானது பூத்து அதனுடைய வாசனையை வெளிவிடுவது. இப்போ அரும்பாகி மொட்டாகி பூவாகி என்ற அந்த பாடல் வரிகள் இங்கே மொட்டுங்கிறத இங்கே போது. மொட்டு அப்படின்னா மலர்ந்தும் மலராது இருக்கக்கூடிய நிலை. அப்போ வாசம் வரல, ஆனால் என்ன செய்யுது? அது தன்னுடைய இதழ்களை விரிப்பதற்கு தயாராக இருக்கிறது. அப்போ அந்த இதழ் எப்போ விரிக்குது அப்படின்னா மாலை வருகிற பொழுது அந்த இதழ் என்ன செய்யுது அப்படின்னா விரிந்து விடுகிறது. அப்போ அதுவரையில் அவன் தாக்கு பிடிக்கிறான். அதுவரையும் தாக்கு பிடிப்பதற்கான காரணங்கள் அவளுக்கு என்று இருக்கக்கூடிய வேலைகள், அவளுடன் இருக்கக்கூடிய தோழிமார்கள் உள்ளிட்ட உறவினர்களுடைய அந்த உறவு முறை. அப்போ அதெல்லாம் என்ன செய்யுதுன்னா அவளை தலைவனோடு இருக்கக்கூடிய அந்த தலைவனுடைய அந்த பிரிவினால் வரக்கூடிய அந்த துயரத்தை என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் தள்ளி போட்டு வைக்குது. அப்போ காலை வேலைகளிலும் பகல் வேலைகளிலும் அது என்ன செய்யுது அப்படின்னா இந்த காரணங்களால் அவளை விட்டு அது விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மாலை வருகிற பொழுது வேலைகள் இல்லை. அப்போ நம்ம அந்த பழைய காலத்துக்கு போகணும். இன்றைய காலகட்டத்தில் இல்லை. பகல் 12 மணிக்கும் செல்ஃபோனை பார்த்துட்ருக்குறோம், ராத்திரி 12 மணிக்கும் நம்ம செல்ஃபோன் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் என்னென்னா பிரிவு என்பதோ தனிமை என்பதோ இல்லாத ஒரு சூழல். அது பல்வேறு காரணிகளை நம்ம அதோட நம்ம இணைத்து பார்த்துக்கலாம். அப்போது அதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ முழுமையான இருள். தன்னுடைய பெற்றோர்கள் உறங்கி இருப்பார்கள், உடன் பிறந்தவர்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருப்பார்கள். பேசுவதற்கு யாரும் இல்லாத ஒரு நிலைமை, உறக்கம் இன்மை, வெளிச்சமின்மை. அப்போ முழுமையான இருளுக்குள் தான் மட்டும் இருப்பது. அப்போ தனிமையினுடைய அந்த உச்சம். அப்போ அந்த உச்சத்தில் என்ன செய்யுது அப்படின்னா இந்த நோய் அவளை தாக்குகிறது. அப்போ மாலை நோய் செய்தார் மணந்தார் அகலாத காலை அறிந்திலேன் என்று சொன்னவள் என்ன செய்கிறா? அந்த நோய் எப்படி தன்னிடம் வருகிறது என்று சொன்னால் காலை பொழுதில் அது அரும்பாக இருக்கிறது, பகல் வேளையில் அது போதாக முட்டாக மாறுகிறது. மாலை யாரும் மற்ற தனிமையில் நான் இருளில் கரங்களில் அகப்பட்டு கிடக்கிற பொழுது அது எனக்குள் என்ன செய்கிறது? மலர்ந்து மனம் வீச தொடங்குகிறது. அப்போ இங்கே மனம்ங்கிறது என்னது? துன்பம். இப்போ அவளுடைய துன்பத்தை அவள் மட்டும்தான் அறிய முடியும். அவளை சுற்றி இருப்பவர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது? அறிந்துவிட முடியாது என்பதாக அவர் சொல்லுவார். இப்படிப்பட்ட இந்த மாலை துன்பம் எப்படி வருகிறது? ஏற்கனவே சொன்ன என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலைக்களத்து ஏதிலார் போல வரும் என்று ஒரு குறளில் நம்ம பார்த்தோம். 24வது குறள்.
ஆனால் இங்கே என்ன செய்யணும், அயல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொள்ளும் படை. இந்த ஆயர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த புல்லாங்குழலிலிருந்து வரக்கூடிய இசை, அந்த இசை என்ன செய்யும், நண்பர்களுக்கு இன்பத்தை தரும், பகைவர்களுக்கு துன்பத்தை தரும். இது நம்ம புராணத்தோடு இணைச்சி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அது வழக்கமாக அது புராண கதையோடு இணைக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ அது அழல் போல, நெருப்பு போல அது மாலைக்கு தூதாகுகிற அந்த துயரம் என்பது ஆயர்கள், இடையர்களுடைய புல்லாங்குழல் இருக்கக்கூடிய ஓசை, இந்த புல்லாங்குழலினுடைய இசை என்பது மகிழ்ச்சியான தருணங்களில் அது இன்பமாக இருக்கும். ஆனால் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாலையை அவளுக்கு இன்பம் தந்தது எப்போ, தலைவனோடு உடன் இருந்த பொழுது. வாடைக்காற்று இன்பத்தை தந்தது எப்பொழுது, அவள் தலைவன் உடன் இருந்தது போது. அப்போ தலைவன் இல்லாத போது இன்பத்தை கொடுத்த அந்த வாடைக்காற்று என்ன செய்து துன்பத்தை தருகிறது என்று நாம் நெடுநல் வாடையும் முல்லை பாட்டிலையும் முல்லை திணை பின்புலத்தினான பிரிவு துயரில் இருக்கக்கூடிய தலைவிகளுடைய பாடல்களும் நம்ம இதை பார்க்குறோம். அப்போ இன்பமான தருணங்களில் எதெல்லாம் அவளுக்கு தலைவன் உடன் இருந்தபோது எதெல்லாம் இன்பத்தை தந்ததோ அதுவெல்லாம் இப்போது என்ன செய்து அவளுக்கு துன்பத்தை தருகிறது. என்ன காரணம், தலைவன் உடன் இல்லை. அப்போ தலைவன் உடன் இல்லாத அந்த நிலை என்பது அவளது இன்பத்தை நினைக்க வைக்கிறது. நினைக்கிற பொழுது தலைவன் உடன் இல்லை என்ற அந்த ஒரு நிலை அந்த இன்பத்தை என்ன செய்தது, அதற்கு நேர் எதிரான துன்பத்தை கொண்டு வந்து ஆழ்த்துகிறது. அப்போ இந்த துன்பம் எப்படி இருக்கிறதுனா, பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர் தரும் பொழுது. அப்போ பதி என்ன செய்தான், மருள்கிறதாம். அப்போ இருக்கிற இடமே என்ன செய்யுதுன்னா தடுமாறுகிறதாம். இருக்கக்கூடிய இடமே தடுமாறும்படியாக தன்னுடைய அறிவு என்ன செய்யுதுன்னா மருண்டு துன்பத்தை தருகிறது, படர் தருகிறது. படர் என்றால் துன்பம், துன்பத்தை தருகிறது. அவளுடைய அந்த துன்பம் என்ன செய்யுதுன்னா அவளை சுற்றி உள்ள பிற இடங்களுக்கும் என்ன செய்த மெல்ல படருகிறது என்பதாக கூட நாம் இதை பொருள் விரித்து கொள்ளலாம். இப்படியாக அந்த மாலை நேரத்தினுடைய துன்பங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறவர் இங்கே என்ன செய்யற அப்படின்னா, இறுதியாக அந்த தலைவனுடைய உச்சத்தை உணர்த்துகிறார். பொருள் மாலையாளரை உள்ளி. அந்த தலைவன் வந்து எங்கே போயிருக்கிறான்னா பொருளை ஈட்டி வர சென்றிருக்கிறான். அப்போ அவன் பொருள் மேலே விருப்பம் இருக்குது, அதனால் போயிருக்கிறான். அப்படி சென்ற அவனை என்ன செய்கிற தலைவி விரும்புகிறான். பொருள் மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர். மாயமா, ஆனால் மாயாதான் என்னுடைய, அதாவது குத்து உயிரும் கொலை உயிரும் என்று சொல்வார்கள். உயிர் வந்து போகலை, ஆனால் உயிர் பிழைக்குமானும் தெரியல. அப்போ உயிர் வந்து ஊசலாடி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவோம் நம்ம. இன்னைக்கு குத்துயிரும் கொலை உயிருமாக உயிர் வந்து இருக்குதா இல்லையான்னு தெரியல, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குதுன்னு பிழைப்பானா மாட்டானான்னு தெரியல. அந்த அளவுக்கு என்ன இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு தலைவி இருக்கிறாள். இந்த துன்பத்தை தருகிற அந்த மாலை அவளை என்ன செய்தான், குத்துயிரும் கொலை உயிருமாக மாற்றியது. யாருக்கு, எதனால், பொருள் மாலையாளரை அவள் உள்ளே இருப்பதனால், பொருள் மீது விருப்பம் கொண்ட தலைவனை நினைத்து. அப்போ தலைவனுக்கு என்னன்னா இவள் மேலே ஆசை இல்லை அப்படின்னு நாம் இங்கே பொருள் கொள்ள முடியுமா என்பது நாம் யோசிக்க வேண்டும். அப்போ தலைவன் எதற்காக பொருளீட்ட சென்றான், தலைவியையும் தலைவிக்கு தேவையான பல்வேறு பயன் தரக்கூடிய பொருட்களையும் கொண்டு வருவதற்கு. அதுதான் நோக்கம். மகிழ்ச்சியாக இல்லறத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் பொருள் தேவை. அந்த காலத்தில் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்றார் வள்ளுவர். இதே வள்ளுவர் தான் சொல்லுகிறார். ஒரு திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் என்று ஏன் வாழ்கிறான் அப்படின்னா, மற்றவர்களுக்கு விருந்தை செய்வது. விருந்துன்னா விருந்தினரில் அழைத்து இல்லை, தெரிந்தவர் தெரியாதவர் நல்லவர் கெட்டவர் என்ற பேதம் பார்க்காமல் யாருக்கெல்லாம் உதவி செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்களுக்கு உதவி செய்வது. அப்போ உதவி செய்ய வேண்டும் என்றால் பொருள் வேண்டும். அப்போ இல்லறத்தினுடைய நோக்கமே பிறருக்கு உதவுதல் என்பதாகத்தான் வள்ளுவர் சொல்லுகிற அரிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்போ அந்த இல்லறத்தை நல்ல அறமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பொருள் தேவை. அப்போ அந்த பொருள் மீது தான் தலைவன் சென்றிருக்கிறான். அப்போ தலைவன் மீது அருள் இல்லாமல் செல்லலை என்றாலும்
தலைவனுடைய அந்த வேதனை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அவருக்கு பொருள் மேலே தான் விருப்பம், என் மேலே அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் அவர் என்ன செய்திருக்கிறாரு, பொருளை விரும்பி சென்று இருக்கிறார். ஆனால் நான் அவரையே விரும்பி இருக்கிறதுனால என்னுடைய உடலிலிருந்து உயிர் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்கிறது என்பதாக அவனுடைய வேதனையுடைய உச்சமாக இந்த குறளை அவர் அமைத்திருக்கிறார். அப்போ பொழுது இந்த மாலை நேரத்தில் இப்படியாக தலைவனுடைய பல்வேறு நிலைப்பாடுகள் இந்த குறட்பாக்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாலை வேளையில் தலைவனை பிரிந்து வருந்துகின்ற அந்த தலைவியானவள் துன்பத்தினுடைய எத்தகைய இன்னல்களை எல்லாம் அவள் அறிந்தவளாக உணர்ந்தவராக இருக்கிறாள் என்பதை மிக அழகாக இந்த 10 குறட்பாக்கள் சொல்லுகின்றன. இந்த 10 குறட்பாக்களையும் நம் சங்க இலக்கிய முல்லை திணை பாடல்களோடு தலைவனை பிரிந்து சென்ற அந்த சூழலில் தலைவியினுடைய வேதனைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதோடு இணைத்து நாம் வாசிக்கிற பொழுது இன்னும் கூடுதலான பொருளை நாம் அதிலிருந்து பெற முடியும் என்பதை நாம் பார்க்கலாம். இத்துடன் நாம் பொழுது கண்டு இரங்கல் என்ற தலைவியினுடைய அந்த பிரிவு துயர் பற்றிய அந்த திருக்குறள்களை பாடல்களினுடைய கருத்துக்களை பார்ப்போம். நன்றி.